This is 10th standard 3rd unit algebra exercise 3.13 third sum. If the roots of a minus b into x square plus b minus c into x plus c minus a equal to 0 are real and equal, then prove that b comma a comma c are in arithmetic progression. So if the roots are, இதனோட roots வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட roots எப்படி இருக்காமா real and equal இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், b, a, c ஆரின் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்ல இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்னன்னு சொல்லி. ஸோ அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. சீக்வென்ஸ்னா நம்பர் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல எழுதுறது. ஸோ 1, 4, 7, 10, எக்ஸெட்ரான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சீக்வென்ஸ் வந்து இது ஆட் ஆகிட்டே போகுது. என்ன ஆட் ஆகிட்டே போகுது, 3 3 ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, 3 தான். தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன, 3 தான். ஃபோர்த் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன, 3 தான். ஸோ அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது, டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல். காமன் டிஃபரன்ஸ் ஆர் ஈக்குவல். t2 மைனஸ் t1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். காமன் டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். எதில், ஏபியில். ஸோ இங்கே என்ன 3 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, b, a, c ஆரின் ஏபின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஆரின் ஏபி அப்படின்னு உங்களை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a மைனஸ் b which is equal to தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் என்ன, c மைனஸ் a. இதுதான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஏ வந்து எழுதியாச்சு, ஏபிசி எழுதிட்டோம். இப்போ ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க, இஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு தான் சம்ம போடணும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. பி இஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ மைனஸ் பி இன்டூ c minus a is equal to what, equal to 0. So a minus b whole square formula இங்க apply பண்ணிக்கலாம். b squared minus 2bc plus c squared minus 4 into multiply பண்ணுங்க a into c ac, a into a minus a squared, b into c minus bc plus ab is equal to what, equal to 0. இப்போ இது 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். b ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 4ac பிளஸ் 4a ஸ்கொயர் பிளஸ் 4bc மைனஸ் 4ab இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு 2bc இருக்கு, இங்கே 4bc இருக்கு. ரெண்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாமா, ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் எழுதிக்கலாம். 4a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இது ஏபியில் என்ன இருக்குது, மைனஸ் 4ab. பிசியில் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 2bc மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ வந்திருக்கிறது என்ன ஃபார்முலா, என்ன ஐடென்டி மாதிரி இருக்குன்னு பாருங்கள். 9th நீங்கள் படிச்சிருக்கீங்க. a plus b plus c the whole squared is equal to a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca equal to 0. So இது factor. இது ஃபேக்டர் a plus b plus c into a plus b plus c தான் ஹோல் ஸ்கொயர்டுங்கிறோம். ஸோ அதனோட ஃபேக்டரோட எக்ஸ்பான்ஷன் இது கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஃபேக்டராக எழுதணும். ஃபேக்டராக எழுதும்போது தான் அதனோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக 2a இருக்குது, பிக்கு பதிலாக b இருக்குது, சிக்கு பதிலாக c இருக்குது. ஓகே, ஸோ 2a தான் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும், 4a ஸ்கொயர். ஃபார்முலாவில் இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது 9th இதே மாதிரி ஒரு சம் நம்ம படிச்சிருக்கோம். என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ எதுக்கு வந்து ப்ளஸ் வருதுன்னு பாருங்கள். பிக்கு ப்ளஸ் வரும்போது அங்கே என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள். பிக்கும் சியும் இருக்கிற இடத்துல ப்ளஸ் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த பிக்கும் சிக்கும் மைனஸ் கொடுத்துட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 2a த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஃபார்முலா 2a த ஹோல் ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் ஆயிடுச்சா. நான் b என்ன எழுத சொன்னேன், மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c என்ன எழுத சொன்னேன், மைனஸ் c த ஹோல் ஸ்கொயர். பிக்கும் சிக்கும் என்ன கொடுத்தாச்சு, மைனஸ். எங்கெல்லாம் பியும் சி இருக்கோ மைனஸ் கொடுத்துடணும். தென் மைனஸ்
சாரி ப்ளஸ் ஃபார்முலா என்ன 2ab 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன 2a பிக்கு பதிலாக என்ன மைனஸ் பி ஓகே தென் ப்ளஸ் 2 இன்ட்டு பி என்ன மைனஸ் பி சி என்ன மைனஸ் சி தென் ப்ளஸ் 2 இன்ட்டு சி என்ன மைனஸ் சி ஏ என்ன 2a ஈக்குவல் டு 0 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் இது வரும் கரெக்டாக ஓகே ஸோ 2a the whole square 4a square மைனஸ் b ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ் b ஸ்கொயர் c மைனஸ் c ஸ்கொயர் பண்ணுங்க ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4 4ab ஓகே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் 2bc ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4ac ஓகே வந்துருச்சா ஸோ அப்போ abc ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2a பிக்கு பதிலாக மைனஸ் பி இருக்குது சிக்கு பதிலாக மைனஸ் சி இருக்குது த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஈக்குவல் டு 0 ஓகே ஸோ ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு இப்போ டேக்கிங் ரூட் எடுத்தோன்னா இந்த ஸ்கொயர் எலிமினேட் ஆயிரும் டேக்கிங் root on both sides. So, அப்போ root எடுக்கும்போது என்ன ஆயிடும் 2a minus b minus c is equal to 0. So, 2a equal to b plus c. இந்த ரெண்டும் அந்த சைட் போயிடுச்சு 2aவை எப்படி எழுதலாம் a plus aன்னு எழுதலாமா equal to b plus c. ஓகே ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் b, a, c are in apன்னு ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா b, a, c are in apன்னு ப்ரூஃப் பண்ணோம் அப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன ஏவை இங்கேயே வச்சுக்கோங்க மைனஸ் பி ஓகே இந்த பிஏ இந்த சைட் கொண்டு வந்துட்டேன் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்போ சிஏ இங்கேயே வச்சுக்கோங்க இங்கிருந்து ஒரு ஏவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகே ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 ஓகே கரெக்டாக வந்துருச்சா காமன் டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல் வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம் இந்த மூணு நம்பரையும் b, which implies b, a, c are in AP ஓகே காமன் டிஃபரன்ஸ் சேமாக வந்ததுனால இந்த மூணு நம்பர் a, b, c are in எதில் இருக்காமா அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது ஓகே தேங்க்யூ